ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு 2 வாழைக்காய் வச்சு தினமும் ஒரே மாதிரியாக பொரியல்னு பண்ணாமல் ஒரு மாதிரி வேக வச்சுட்டு நம்ம அதை சீவி நம்ம ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி தான்: வாழைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இவ்வளோ தான். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். கடாயில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இந்த 2 வாழைக்காய் கழுவிட்டு இந்த காம்பை கட் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, சீவுற மாதிரி கொஞ்சம் பதமாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை மூடி விட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், வாழைக்காய் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், இது வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை உரிச்சிடலாம். பாருங்கள், அது நல்லா உரிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சீவுறதை வச்சு காய் சீவுறதில் இந்த மாதிரி சீவிக்கலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பூவாக வந்துச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், சேவியாச்சு. இது அப்படியே இப்போ தாளிச்சிடலாம். கடாயிலே தாளிச்சிடுவோம். இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் ஒரு 2 ஸ்பூனு 2 கரண்டி அளவு ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, இந்த அளவுக்கு இதை போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் அரைஞ்சி வச்சேன். இப்போ 2 வெங்காயம் தான், இது மீடியம் சைஸ் வெங்காயம். அந்த 2 வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதை போட்டு கலரிக்கு. கூட இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம். நம்ம இதில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பொடி மாசில் சில பேர் மஞ்சள்தூள் போடுவாங்க, லெமன் புழிஞ்சு விடுவாங்க. அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் உப்பு தாங்காது. பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். உப்பு, சால்ட்டு உப்பு போட்டாச்சு. இதையும் கலந்துடலாம். அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த காயை சேர்த்துக்கலாம். இந்த பொடி மாசு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சே வதக்கிக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. வேறு நல்லாயிருக்கு. டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது.
ஓகே, ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது, உருண்டை ஒன்று ஒட்டாமல் நல்லா உப்புமா மாரி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த நம்ம இதை வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு இதுவாக காரக்குழம்பு, பொரியலுக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.